ஸோ ஒரு சார்ட் இருக்குது. சரி, இப்போ நிஃப்டி 50 இப்போ என்னோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு, அது ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு சார்ட் எடுத்துட்டீங்க. இப்போ வந்து நான் ஒரு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி நான் அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும், என்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 1 ஹவரில் ஸோ எப்படி ரெசிஸ்டனும் சப்போர்ட்டும் வரைகிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ இதோட லோவும் அடுத்தடுத்து வந்த மார்க்கெட்டில் கீழே புல்லிஷ் கேண்டில் எதுவும் வரல. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இதோட லோவையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இவ்வளோ தூரம் வச்சுட்டேன்னு வைங்க. இப்போது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து எனக்கு புல்லிஷ் கேண்டிலோட லோ கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், நான் க்ளோன் பண்ணுறேன். க்ளோன் பண்ணி அப்படியே மேலே ட்ராக் பண்ணி கொண்டு போகிறேன். கொண்டு போய் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு செல்லரோட ஹை இருக்கும். ஸோ இந்த செல்லரோட ஹையை வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ட்ரேடு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்டாக பாருங்கள், நம்ம மார்க் பண்ண அந்த ஹை லெவல் தான் போயிருக்கு. ப்ளஸ் என்ன இருக்குது, 1 ஹவரோட ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ 1 ஹவர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மறுபடியும் என்னது கீழே வராங்க. கீழே வந்து எங்கே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். ப்ரீவியஸாக நம்ம வந்து 2 லோவையும் மார்க் பண்ணியிருக்கோம். பையரோட லோ, செல்லரோட லோ மார்க் பண்ணக்கூடாது. 2 பையரோட லோ மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே ஒரு பையர் வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மறுபடியும் மேலே அந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகுது. போன மார்க்கெட்டும் அந்த ட்ரெண்ட் லைன் தான் ரிஜெக்ட் ஆகுது. இப்போ இங்கேருந்து போகிற மார்க்கெட்டும் சரி, இங்கேருந்து போகிற மார்க்கெட்டும் சரி, எப்படி இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நம்ம வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து வாங்க. இங்கே ஒரு பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்காங்க. செல்லர் பாருங்கள் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. 1 2 3 சரிங்களா. இங்கேயும் மறுபடியும் பையர் ட்ரை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் செல்லர் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த அளவுக்கு பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ செல்லர் வராங்க, அடுத்தது பையரே வந்துட்டாங்க. இங்கேலாம் எப்படி செல்லர் வந்திருக்காங்க, இந்த இடத்துல செல்லர் வராமல் பையர் வர ஆரம்பிச்சுட்டு அப்படியே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போது மார்க்கெட்டு கேண்டில்லையும் நம்ம பார்க்க முடியும், செல்லர் இருக்காங்களா பையர் இருக்காங்களா, ட்ரெண்ட் என்ன, சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ட் எங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாம், எந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த லோ இதில் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுமா, எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி நடந்த மார்க்கெட்லையும் பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, இதை வந்து பிரேக் பண்ண எடுத்த ஒரு பையரோட லோ, அடுத்த பையரோட லோ கனெக்ட் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போனால் இங்கே ஒரு செல்லரோட ஹை இருக்குது. இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட், இப்போ சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ என்ன இருக்குது மார்க்கெட்டு, இது ரெண்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் என்ன இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பையரோட லோவையும் செல்லரோட ஹையையும் மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் ஆகும்.